அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கான ஒரு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் நேற்று வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வரலாறுலே இல்லாத அளவுக்கு 85%. இது வந்து திமுகவுக்கு எதிரான அலை, விஜய்க்கு ஆதரவான அலை அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டு இருக்கு. உண்மையிலே என்ன இல்லை, வரலாறு காணாத வாக்குப்பதிவுலாம் கிடையாது. போன முறை இருந்த வாக்குப்பதிவை விட 20 லட்சம் பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு வருஷமும் கூடும். ஒரு 4%, 5%, 3% கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா 17 வயது முடிஞ்சு 18 வயதுக்கு பூர்த்தியான ஒரு நபர் இந்த 5 வருஷத்துல ஒரு 10 லட்சம் பேர் வந்திருக்க மாட்டாங்களா? இது வருஷம் கூடுறது தான். 2021க்கும் 2026க்கும் உள்ள பெர்சன்டேஜ் வெறும் 22 லட்சம் ஓட்டு தான். அப்படி பார்த்து 2021 கொரோனா காலம், வெளியில பல பேர் வர முடியல. பல பேர் வந்து வந்தால் கிருமி தொற்று ஏற்பட்டுரும் அப்படின்னாங்க. பல பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, வெளியே வர்றதுக்கு அச்சப்பட்டாங்க. அப்படி உள்ள சூழ்நிலைக்கும் இப்போ நடந்த எஸ்ஏஆருக்கு நடந்ததுக்கு பிறகு நடந்த தேர்தலுக்கும் 22 லட்சம் தான் வித்தியாசம். இதுல ஒரு ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா 2021 எஸ்ஏஆர் மூலம் வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தா அப்போயே 82% போல வந்திருக்கும். ஆனா இதுக்கும் இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவுக்கு என்ன சம்பந்தம்னு ஒன்றும் புரியல. நேற்று இருந்து ஜனநாயக திருவிழா, வரலாறு காணாத திருவிழான்னு மீடியாக்கள் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் டீட்டெயிலாக பார்க்குறப்ப ஒண்ணுமே கிடையாது. பெரிய அலையெல்லாம் அடிக்கல. அலை அடிக்கிறாரு தான் நீங்க விஜய் சொன்ன மாதிரி காலங்காத்தால எந்திரிச்சு அவங்க வேணுங்கிற சாமியை கும்பிட்டு கார்டு எடுத்துட்டு போய் நச்சுன்னு போட்டுருக்கோம்னாங்க. நம்ம அப்படி பார்க்குறப்ப எங்கேயும் அந்த ஒரு எழுச்சியோட வந்து ஓட்டு போட்ட மாதிரிலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அதில் ஒரு கணக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் தலைமுறை வாக்காளர்கள் பாதி பேர் போடவே இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். எஸ்ஐஆருக்கு பிறகு தேர்தல் நடந்திருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. எஸ்ஐஆரில் வந்து நம்ம ஓட்டு பூக்க நம்மளுடைய வாக்குரிமை கிடைக்குமா கிடைக்காதா, 2002, 2005 அப்புறம் ஃபார்மை ஃபுல்லாக பண்ணி போட்டு அது நமக்கு அப்ரூவ் ஆயிருமா, இப்படி ஏகப்பட்ட தடைகளை தாண்டி அவங்க வந்து இந்த முறை தன்னுடைய வாக்காளர் உரிமையை வந்து நிலைநாட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த முறை இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினது வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓட்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், நம்ம இந்தியன் சிட்டிசன் தாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருந்ததுனால மக்கள் வந்து கூட்டமாக போட்டிருக்கிறாங்க. எல்லா கட்சி ஆட்களுமே ஆர்வத்தோடு ஓட்டு போட்டிருக்காங்க. அது என்ன செய்வீங்க? டிவிகேக்கு போட்ட 85% போட்டிருக்காங்கன்னா அந்த 85%லுமே வந்து திமுக ஆட்கள் இருப்பாங்க, அதிமுக ஆட்கள் இருப்பாங்க, நாம் தமிழர் எல்லாருமே ஆர்வமாக ஓட்டு போட்டிருக்காங்களே. நமக்கு தெரிஞ்ச திமுக ஆதரவாளர்கள் பல பேர் ஊர்ல போய் ஓட்டு போட்டுருக்காங்க. பிஜேபி ஆதரவாளர்கள் போறாங்க. திமுக தான் போட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, போட்டிருக்காங்க. எல்லாருமே டிவிகேக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் டிவிகேக்கும் போட்டிருக்காங்க. திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிருக்கு. மற்றபடி யாருக்கும் போட்டிருக்காங்கன்னு இது வரைக்கும் நம்ம யார்ட்டையும் சொன்னதே கேள்விப்படல. பெரிதளவில் ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன்னு யாருமே சொல்லவும் இல்லை, வைக்கவும் இல்லை. ஆனா அதை பிரபலியமாக ஆக்கி அதை ஒரு நரேஷனை செட் பண்ணது டிவிக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க ஓட்டு போட்டு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுங்க, ஓட்டு போட்டுன்னு சொல்லுங்க, மற்றவங்களையும் ஓட்டு போட சொல்லுங்கன்னு ஒரு பிரச்சார யுக்தியாவே அவங்க காலையிலேருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்குறப்போ ஒரு பெரிய அலை அடித்த மாதிரி பார்த்துச்சு. நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும். ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க, அங்கே கிளம்பிட்டாங்க, மொத்த ஃப்ளைட்டை புக் பண்ணி வந்திருக்காங்கிற செய்தியை வந்து ஓட்டு போடுற முதல்ல நைட்டு வரைக்கும் நடக்கும். இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி விஜய்கா வந்திருக்கேன். அதில் நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க? ஒரு 10 பேர் பார்த்துருப்பீங்களா? அப்படியே வந்தாலும் ஒரு 50,000 பேர் வந்திருப்பாங்களா? இங்கே இருக்க 5.5 கோடி பேர் ஓட்டு பண்ணுமே. அப்போ இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அவங்கள வந்து ஓட்டு போடக்கூடிய தூண்டுறதுக்கு ஒரு வேலையை பண்ணாங்க. விஜய் ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருக்காரு, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரூரலில் ஒரு 25% வாங்கியிருக்காரு, சிட்டியில் 30% வாங்கியிருக்காரு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது கூடுமே தவிர குறையதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக 20லேருந்து 25% வாங்க கூட வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு உறுதியாகவே சொல்ல முடியும். என்னால் 25% வந்து நெருக்கி வாங்கியிருக்கிறாரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 30% வரைக்கும் வாங்கியிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது இன்க்ரீஸ் தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னைக்குள்ள திமுக டிவிகே டிஎம்கேன்னு விஜய் சொன்னார் இல்லையா, அந்த டஃப் இங்கே இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 தொகுதிகளில் அந்த டஃப் இருக்குது. 16 தொகுதியில் ஒரு 5-6 தொகுதியில் டஃப் இருக்குது. ரூரலை பொறுத்த வரைக்கும் ஒரு 25% வந்து விஜய் வாங்கியிருக்காரு. அது மாற்று கருத்து கிடையாது. அது எல்லா தரப்பு ஓட்டையும் வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 35%, 32%. நீங்கள் அவங்க யார் கூட கூட்டணி வச்சாலும் சரி, இல்லாட்டி தனியாக நின்றாலும் சரி, அவங்களுக்கு போடக்கூடிய ஒரு பேஸ் ஓட் பேஸ். இப்போ அதோடு சேர்த்து கூட்டணி சேர்த்துருக்காங்க. இத்தனை கட்சி கூட்டணி சேர்த்துருக்காங்க. இப்போ 32 இந்த பக்கம் எடுத்துங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10-12% வராங்க. கழிச்சு தூக்கி மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 45%, 45% வருது. இந்த 45%ல் 10% லெஸ் பண்ணுங்க. இந்த 45%ல் 10% லெஸ் பண்ணால் கூட 35%. இவங்க 35%ல் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ விஜய் என்னன்னா, இவங்களுக்கு இறங்குனா 35லேருந்து இறங்கணும், விஜய் 1லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இவருக்கு 25 வரைக்கும் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்தந்த லோக்கலில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த கேண்டிடேட்டோடைய செல்வாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்தீங்கன்னா தங்கமணி நீங்கள் வந்து அந்த இதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவர் முகத்துக்காக கூட அங்கே வந்து மற்றதெல்லாம் நிற்காது. அருப்புக்கோட்டை கேகேஎஸ் சார், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி, இப்போ நீங்கள் திருச்சி போனீங்கன்னா நேரு, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளையும் அந்த பகுதியில் அந்த ஆத்தூர் எடுத்துங்க 6 முறை 7 முறை ஜெயிச்சிருக்காரு. அவர் பிரச்சாரத்துக்கு போகாட்டிங்கன்னா அவர் ஜெயிப்பார். அப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க.
இவர்களை மீறிலாம் நீங்க அங்க வந்து வாக்க முடியாது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க எல்லா கட்சியிலையும் சேர்த்து. ஏடிஎம்கேல ஒரு 15 பேர் இருப்பாங்க, அதிமுக ஒரு 40-50 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஓட்டுலாம் அவங்களுக்கு சாலிடா விழக்கூடிய ஓட்டு. அப்ப ரூரல்ல இவங்க வந்து ஒரு 25% மேல தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, அதை விட முக்கியமான விஷயம், ரூரல்ல ஈடுபடக்கூடிய விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, வேட்பாளர் பேர் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் பார்க்க முடியுது இல்லையா? விஜய் அதை தான் பண்ணாரு. விஜய் கிட்டத்தட்ட 150 வேட்பாளர் வேற கட்சியிலிருந்து கூட்டு வந்திருக்காரு. நிறைய குற்ற பின்னணி உள்ள ஆட்கள், காசை வாங்கிட்டு போட்ட ஆட்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தா கூட நீங்க வேட்பாளரை சொல்லி ஓட்டு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் வேட்பாளருக்கும் இவரையும் கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவர் ரொம்ப தெளிவு ஆரம்பத்தில் அதை என்ன பண்ணாரு, விசில் விஜய் எனக்கு ஓட்டு போடுங்கிறத ஒரு விஷயத்த வேட்பாளர் பேரை கூட சொல்றதில்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே ஃபாலோ பண்ணாரு. அது அளவுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. அது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டு கொடுத்த ஒரு வியூகத்தில் என்ன பண்றாருன்னா அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. அதனால தான் சொல்ற ரூரல்ல அவர் 25% வரைக்கும் போறாரு, சிட்டியில 30% வரைக்கும் போறாரு. இப்போ திமுகவுக்கான ஓட் பேங்க்ங்கிறது ஒரு 10% அதுல இருந்து எடுத்துட்டாலும் கூட அவங்க 35% ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதுல பெரிய பாதிப்பு யாருக்கு அப்படின்னா அதிமுக தான். அதிமுக ஏற்கனவே பாதிப்பா இருக்கு, வலுவான கூட்டணி அமையல. அதிமுக பாஜக கூட்டணி ஏத்துக்கல பெருசா. அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வெளியே போயிட்டாங்க. அதிமுக கொஞ்சம் பலகீனமா இருக்கு. அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் அவருக்கு எதிராக செங்கோட்டையன் இருக்கிறாரு, அண்ணாமலை இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள நிறைய ஃபேக்டர் உள்ள ஓடிட்டு இருக்கு. அங்கேயுமே கொஞ்சம் வீக்கா இருக்கு. பாமகவில் பார்த்தீங்கன்னா அது 2 பிளவா இருக்கு. அண்ணாமலை ஃபேக்டர், பாஜகக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. இதுக்கு சசிகலா அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் போய் அங்கே உட்காந்து டெய்லி திண்ணையில் பிரச்சாரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த விதமா இந்த சசிகலா பிரச்சாரம் பல தொகுதியில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிப்பாட்டி. சசிகலா பிரச்சாரம் தென் மாவட்டங்களில் பெண்கள் மத்தியில் பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்கு. அவங்க எழுதி வச்சுக்கல, குறிப்பு வச்சுக்கல. அவங்க போய் அங்கே நின்றுக்கிட்டு எனக்கு என்னென்ன செஞ்சான்னு தெரியுமா, என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, பரோல் கேட்டாங்க. அப்போ இவர் தான் முதலமைச்சர், எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாரு, இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாரு அப்படின்னா அந்த வந்து சென்டிமெண்டா வந்து அது வந்து மேடை பேச்சாக இல்லாம அந்த ஊர்ல உட்காந்து பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க, அதை கேட்கறாங்க. அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி ராமதாஸுமே பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறதும் எனக்கு இதாகிறதும் ஒண்ணுதான் பேசுறேன். அதுவுமே ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது என்னன்னா பாமகவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சீனியர் இருக்காங்களா, 50-60 வயசுக்கு மேல உள்ளவங்க, அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இது வந்து அது என்னன்னா பெரியவங்க யோசிக்கிறாங்க, சின்ன பசங்க இந்த பஞ்சாயத்தை வேணான்னு டிவி போயிட்டான். இது வந்து அதிமுகக்குள்ள இது. அப்ப அதிமுக நீங்க மிஞ்சி முக்கி போனா கூட ஒரு 20% தாண்டதே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஓரளவுக்கு ரூரல்ல ஒரு 25% வருவாங்க. சிட்டிக்குள்ள எல்லாம் அதிமுக 3ஆம் இடத்துல இருக்கு. பெரிய தலையில காலியாக கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய தொகுதிகள் பெரிய தலைகள் காலியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அலையில ஒரு சில பேர் டெபாசிட் போற கூட வாய்ப்பா இருக்கு சென்னையில, அது கூட வாய்ப்பு இருக்கு. பாஜகவில் ஒரு வேட்பாளர் டெபாசிட் போயிருன்றாங்க சென்னையில, அதெல்லாம் கூட இருக்கு. இந்த முறை பாத்தீங்கன்னா திமுகவே பயங்கர நெருக்கடியில் இருக்குங்க சென்னையில. அந்த அளவுக்கு இன்னைக்கு சென்னை ஜெயிக்க முடியாது. 2021 மாதிரிலாம் சென்னையில வந்து ஈஸியா திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ரூரல்ல திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்காவே இருக்கு, 35% இருக்கிறாங்க. சென்னையில வந்து ஒரு 16 தொகுதியில் போன முறை 16க்கு 16 அடிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி 16க்கு 16 அடிக்க முடியாது. ஒரு 10 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்க. 10 தொகுதிக்கு அவங்க அந்த முதலமைச்சர் தொகுதியா இருக்கட்டும், டெப்டி சிஎம்மா இருக்கட்டும், எலியல் நாகநாதனா இருக்கட்டும், மயிலாப்பூர் வேலுவா இருக்கட்டும், அங்கங்க சோழிங்கநல்லூர் அரவிந்த் ரமேஷ், நீங்க அங்க தொகுதியில போய் யாரை கேட்டாலும் அவர் தான் சொல்றாங்க. 2வது முறை 3வது முறையை போவாரு. நீங்க அவர் கேட்டீங்கன்னா அங்க யாரும் எங்களுக்கு தெரியாது, அரவிந்த் ரமேஷ் தாங்க வேணும். பெரிய தொகுதியில் அங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் பாக்குற விருகம்பகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விருகம்பாக்கத்துல அவங்க அப்பா விக்ரமராஜா இருக்காரு. அவங்க சார்ந்த சமூக வாக்குகள் அங்கே பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு, அது பெரிய அளவில் ரோல் பண்ணுது. இதெல்லாம் வந்து இருக்கு. அப்போ ஒரு சில ஏரியாக்கள்ல ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குது டிவிக்கு. திமுக வந்து அதாவது ரொம்ப டஃப்பா இருக்குது, தோக்க கூட வாய்ப்பு இருக்குன்னா டி நகர், அதுக்கப்புறம் வேளச்சேரி, அந்த மாதிரியான தொகுதிகளில் கொஞ்சம் டஃப் இருக்கு. அதனால வந்து மற்றபடி ஒரு 10 தொகுதிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 6 தொகுதிகளில் சென்னையில் டஃபா இருக்கு. ரூரலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் நீங்க முக்கி மேலே ஏறி வந்தாலும் திமுக 35% இருக்கு. நீங்க விஜய் வந்து 35%க்கு வரணும். அதிமுக ஆல்ரெடி ரூரல் ஒரு 30% வச்சுக்கலாம். அதிமுக அவங்க ஒரு வரணும். டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 10% இருக்கு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 5% இருக்கு ரூரல்ல. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய மார்ஜின் நம்பரை வந்து உங்களுக்கு டிஎம்கே வின் பண்ணும். ரெண்டாவது ஒரு பேசிக் கான்செப்ட் தான், எதிர்ப்பு வாக்குகள் 4 போகுது, 4 இல்லை 5 போகிறப்ப அது ஒரு பெரிய இதாகும். ரெண்டாவது ஓட் பெர்சன்டேஜ் வந்து அணிகள் அதிகமாக இருந்ததுன்னா ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாகும். 75-76% வந்து 2016 வந்துச்சு மக்கள் நல கூட்டணி. அந்த மாதிரி பெர்சன்டேஜ் அதிகமாக மக்கள் நல கூட்டணியை விட விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரை கிரியேட் பண்ணுவார். எனக்கு சென்னையில் தான் பெரிய சிக்கல். இப்போ அந்த 30 கிராஸ் பண்ணார்னா சென்னையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் பெர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து எத்தனை சீட்டாக மாறும் அப்படிங்கிறதுன்னு கேள்வி. சீட்டாக கன்வெர்ட் ஆகிறது ஏற்கனவே நம்ம ஆந்திராவில் பார்த்தோம். பிரஜா ராஜ்யம் சிரஞ்சீவி கட்சியுடைய அதே மாடலாக தான் எனக்கு தெரியுது. பெர்சன்டேஜ் இருக்கும், ஒரு 6 சீட் 7 சீட்டாக தான் கன்வெர்ட் ஆச்சு.
பெரும் கூட்டம். சிரஞ்சீவியை பார்க்கறதுக்கு விஜயை விட கூட்டம் அதிகம், பயங்கரமான கூட்டம். மக்கள் அலையும் போதுனாங்க, பெண்கள் கூட்டம், பெண்கள் வாக்கு அப்படிங்கும் போது ஓட்டு வந்து உங்களுக்கு 6-7 சீட் தான் வந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 20% வாங்கியிருந்தாரு, 20% வாங்கினார். ஆனா இது வந்து விஜய் வந்து அதோட கொஞ்சம் 5% எக்ஸ்ட்ரா வராரு. ஆனா இங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா எல்லாமே 2 பேரும் வலுவா இருக்காங்க. விஜய் 25 வாங்கினார்னா அதிமுக 20-25 வாங்க ரூரல்ல, திமுக 30-35 கிட்ட இருக்கு. இது நெருங்கி போறது, விஜய்க்கு நெருங்கி போறதுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. திமுக ஏன் ரூரல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா 1,20,00,000 குடும்ப அட்டைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, வருஷத்துக்கு 12,000 ரூபாய் 2 வருஷமா வாங்கிட்டாங்க. சென்டிமெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டர் ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 பேர் ஒருத்தர் வச்சா கூட வச்சுங்க, 2 பேர் கணக்கு வச்சுங்க, 1,20,00,000 + 1 2,60,00,000 பேர். 2 எலெக்ஷன் மேல 5,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. ஆமா, அதுல பாதி பேர் செலவழிக்காம கூட வச்சிருக்காங்க. இன்னும் 1000-2000 எடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட்ல வருதுல, 1ஆம் தேதி கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குற மாதிரி வயசானவங்களுக்குலாம் வருது, பெண்களுக்குலாம் வருது. அப்போ அந்த 2,60,00,000 குடும்பம்னு வச்சுங்களேன், இந்த 2,60,00,000த்துல 50 லட்சம் ஓட்டு கன்வெர்ட் ஆனாலே போதும். அது வந்து பேஸ்மெண்ட்ல இருக்க ஓட்டு. நீங்க எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் மாற்ற முடியாது. எனக்கு அடுத்த மாசம் பணம் வரணும், ஓட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த விடியல் பயணம், நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஸ்கீமு, இதெல்லாம் வந்து ரூரல்ல வந்து பெரிய அளவில் திமுகவுக்கு கை கொடுத்து தான் நான் சொல்றேன். இவ்வளவு சேதாரம் திமுக வந்து 10% விஜய் எடுத்ததுக்கு பிறகும் அவங்க நுட்பங்களால பலன் அடைஞ்சவங்க யாரும் மாத்தி போட வாய்ப்பு இல்லையே. அது கல்விங்கிறது ஒரு சென்டிமெண்ட். அதை வந்து ஒரு சாதாரண எளிய பின்படத்தில் கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோ பிள்ளையோ கொண்டு வந்து அவங்க வந்து லண்டனுக்கு அனுப்புறாங்க, டோக்கியோவுக்கு அனுப்புறாங்க, ஜப்பானுக்கு அனுப்புறாங்க, கொரியாவுக்கு அனுப்புறாங்கலாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கேரிங்காக இருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, திமுகவுக்கு பெண்கள் வாக்கு கடந்த 2 வருஷமா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதிமுகவில் அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பெண்கள் ஓட்டே திமுகவுக்கு கிடையாது, சுத்தமாக கிடையாது. இப்போ பெண்கள் ஓட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த பெண்கள் ஓட்டில் ஒரு 35 வயசுக்குள்ள இருக்க ஓட்டு வந்து இந்த படம் டிவிக்கே போகுது. விஜய் கொஞ்சம் பிரிக்கிறாரு. அதுதான் அந்த 10%. அந்த நடுத்தர பெண்கள் ஓட்டு, முதல் தலைமுறை வாக்காளர் ஓட்டு, இதெல்லாம் வந்து போகுது. ரெண்டாவது எப்பயுமே ஒரு 20% ஓட்டு வந்து மாற்றம் என்ன போடக்கூடிய ஆட்கள். 8% வந்து விஜய் சீமான் போடுறது, ஓகே. ஒரு 4% நோட்டாவுக்கு போடுவாங்க, நாங்கள் ஓட்டே போட மாட்டோம்பாங்க, இல்லை அங்கே இருக்கிற சுயேட்சைக்கு போடுறோம்பாங்க. இந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, ஒரு 15% எப்பயுமே அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ்காக போடக்கூடியவங்க. இப்போ அதோட சேர்த்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா வாங்குவார். இதுதான் நடக்குமே ஒழிய கடைசி நேரத்தில் முடிவு பண்றவங்க கூட இருப்பாங்க. ஓட்டு அப்படி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கு போடுறதுன்னு தெரியாம இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது கடைசி நேர முடிவுகள் மாறும், கடைசி நேரத்தினுடைய பற்றுவாடாக்கள் இதெல்லாம் இருக்கு. இதான் ரூரல்ல பெரிய அளவில் கெயின் கொடுக்கும். அப்படிங்கும்போது ரூரல்ல பொறுத்த வரைக்கும் விஜய் 25% வாங்குவாரு. ஓரளவுக்கு திரும்ப பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கு பணம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு போட்டுருவதை நம்ம பார்க்க முடியும் பெரும்பான்மையா. இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக வாங்கி தாவே போட்ட மாதிரி நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, அது போட்டுருக்காங்க. அது என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டுல 4 ஓட்டுக்கு வாங்கிட்டாங்கன்னா 2 ஓட்டுக்கு மனசாட்சி போட்டுருன்னு போடுறாங்க, 2 ஓட்டு வேற கட்சிக்கு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியும் போடுறாங்க. அப்ப எப்படி போட்டாலும் அந்த 35% அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து திமுக இருக்கிறதுனால சேஃப்டியா இருக்கு. விஜய் ஒருவேளை 35% கிராஸ் பண்றாரு அப்படின்னா அது ஒரு பெரிய டேஞ்சர் தான், திமுகவுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் தான். இப்போ நீங்க எடுத்துக்கலாம் 35% அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ஓட்டு. இப்போ 2.5 கோடி பார்த்தீங்கன்னா அதில் இதை நம்பராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 50% வரும். பெர்சன்டேஜாக பார்த்தா 35%. இது ஒரு இப்படி பார்த்து ரொம்ப குழப்பமான கணக்காக இருக்கும். இப்போ ஒரு 5.5 கோடி பேர் 80 முடிவு சொல்லவே முடியாது. ரிசல்ட் வரனாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். இது எல்லாத்தையும் தாண்டி 80%க்கு நம்ம நம்பர் சொல்லிடலாம். அந்த 6% இருக்குல்ல, அதில் 6% தான் ஒரு மேஜிக் நம்பர். அது யாருக்கு விழுக போகுது? விஜய்க்கு 2%, 3% திமுகவுக்குனா திமுக வந்து, விஜய்க்கு 3% அப்படின்னா அது அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போ வரைக்கும் திமுக ஸ்ட்ராங்கான சேஃப்டியான இடத்துல இருக்கு. ரூரல்ல, சிட்டில கடுமையான ஃபைட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கு மேல விஜய் தான் முடிவு பண்ண போறாரு. விஜய்க்கு ஒரு ஓட்டு தான் யார் ஜெயிக்க போறாங்க, திமுகவா அதிமுகவா? ரூரல் அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது. ரூரல்ல பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப சேஃப்டியாவே தான் இருக்கு. அவங்க வந்து ஏன்னா போன வாட்டி 50 தொகுதி கிட்ட பாத்தீங்கன்னா 1000ல இருந்து 5000 ஓட்டுக்குள்ள தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு இல்லையா, வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது. ஆமா, இந்த முறை வந்து உங்களுக்கு வலுவான கூட்டணி ஒரே பக்கம் பிரிக்கல, எதிர்ப்பு வாக்குகளே அதிமுக பிரிக்குது, விஜயும் பிரிக்கிறாரு, அந்த 4ஆம் 5ஆம் அணியும் பிரிக்குது, நாம் தமிழரும் பிரிக்கிறாங்க. எதிர்ப்பு வாக்குகள் ஒரே இடத்துல போலையே, அதுதான் திமுக பெரிய பிளஸ். இப்போ திமுக வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இத்தனை சாய்ஸ் இருக்கு. விஜய்க்கு போடலாம், அதிமுகவுக்கு போடலாம், நாம் தமிழருக்கு போடலாம், இல்லை சசிகலா அவங்க அணிக்கு போடலாம், இத்தனை இது இருக்கு. அப்போ திமுகவுக்கான ஓட்டுல திமுக உழுகிற ஓட்டே வந்து அதான் 10% தூக்கிட்டாரு. 10% வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு வாய்ப்பு. அது எந்தெந்த கேட்டகரியில் விழுந்திருக்குன்னா, முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டு. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம், 40ல இருந்து 60 வயசுக்குள்ள 60-70 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டு 30% இருக்கு. அவங்க இந்த டிவிகே அரசியலை கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியல. ரொம்ப
சென்சிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க, யங்ஸ்டராக இருக்கிறாங்கனால அவங்கள உடனே ஓட்டு போடுறதோ பாட்டு வைக்கிறதோ எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த 40 வயசுலேருந்து 60 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் பூரா சோஷியல் மீடியாவில் என்ன ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, யூடியூப்பில் ஏதாவது செய்திகள் பார்ப்பாங்க. 40 யூடியூப் வீடியோஸ் பார்க்குற ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க தான், நீங்கள் சொன்ன அந்த அவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்த அரசியலை ஆபத்தான அரசியலாக பார்க்குறாங்க, கடும் கோவத்தில் இருக்காங்க. இது தப்பான ஒரு அரசியல். அவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு 30% இருக்கு. அது ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் போவாங்க. டிஎம்கே தான் போகும். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஏடிஎம்கே போகிறது கம்மியாகும், ரொம்ப கம்மியாகும். அப்படிங்கும் போது அது ஒரு ரேஷியோ. அப்புறம் கேஸ்ட் வைஸ் நீங்கள் பிரிச்சிங்கன்னா பலருமே அவங்க வீட்டிலேயே உள்ள சின்ன சின்ன பசங்க வற்புறுத்தின் பேர்லாம் வந்து டிவிக்கு ஓட்டு போடுறத பார்க்க முடியுது இல்லையா? ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போட்டிருக்கிறாங்க, சில பேர் உள்ளே போய் மாற்றி போட்டிருக்கலாம். டிவி சொல்றது வெளியே வந்து அவனுக்கு தான் போட்டப்பா போப்பான்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவங்க கடுமையாக 100% கடுமையாக டிவிக்கு அரசியல், டிவிக்கு வருகை, டிவிக்கு செய்யக்கூடிய வேலைகளை எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தப்பான வழியை காட்டுற மாதிரி இருக்கு, இதை என்கரேஜே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நம்ம பார்க்குறப்ப நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ அந்த ஓட்டுங்கிறது 30% ஓட்டு. அந்த 30% ஓட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு ஒரு 10% போகலாம். வலுவாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு போகிறதுக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்குது, டிவிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி அங்கே திமுகவுக்கான அந்த ஓட் பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த பேஸு, அந்த அந்த 50 லட்சம் வாக்காளருக்கான அந்த ஓட்டு. ரெண்டாவது கட்சி நிர்வாகி இருக்காங்க. நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க திமுக, மண்டல மாநாடு. குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் நிர்வாகிகளே வந்தாங்க. நிர்வாகிகளே, இது வந்து வெளியே ஆள் கூட்டு வரல, நிர்வாகி. பெண்கள் மண்டல மாநாடு, மகளிர் மண்டல மாநாடு நடத்துறாங்க. ஒரு மண்டலம் ஒரு 4-5 தொகுதியில் 1 லட்சம் பேர். இளைஞரணி மண்டல மாநாடு 1 லட்சம் பேர். அந்த 1 லட்சம் பேர் வர்றானா அவனுக்கு குடும்பம் இருக்காதா? அவன் சொந்தக்காரன் இருக்க மாட்டானா? அவன் கன்வின்ஸ் பண்ண மாட்டானா? இதை நீ கன்வின்ஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் பண்ணி பாருங்க. அப்படிங்கிறப்போ திமுக ஸ்ட்ராங்காக வலுவாக தான் இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஒரு 10% போயிடுச்சு, அதுலேருந்து 10% போயிடுச்சு. போனாலுமே 35% நிற்கிது. இந்த 35% ரீச் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சிட்டியில் 30, ரூரலில் 25% விஜய் வாங்க வாய்ப்பு இருக்குன்னா வாங்கிட்டாருன்னே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அது விஜய்க்கு ஆதரவான அலையும் தாண்டி வந்து திமுக மேலே ஒரு எதிர்ப்பலையாக கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்ன காரணனால திமுக மேலே இவ்வளோ ஒரு அது நான் ஓப்பனாக சொல்லணும்னா அது தப்பான பிரபகண்டா, தப்பான ப்ரொமோஷன், தப்பான பிரச்சாரம். எதுவுமே செய்யலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு கட்டு போச்சுங்கிற 3 விஷயத்தை பாஜகவினுடைய ஸ்கிரிப்டை விஜய் பேசினார். நீங்கள் நம்ம திரும்ப நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ பேசியிருப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தப்பான ஒரு டேட்டான்னு நான் சொன்னேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரம்ங்கிறது சென்னை தான். நம்ம சொல்லலை, மத்திய அரசு தரக்கூடிய அந்த புள்ளி விவரங்களே இருக்குது. பெண்கள் அதிகம் படித்த மாநிலம் தமிழ்நாடு, பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, பெண்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இங்கே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியே ஜெண்டர் பார்சியாலிட்டியே இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்புனா எப்படி ஆட்டோ ஓட்டுவாங்க? பெண்களுக்கு பாதுகாப்புனா எப்படி ஜொமேட்டோ சுக்கி ஓட்டுவாங்க? பெண்களுக்கு பாதுகாப்புனா எப்படி வேலைக்கு போவாங்க? பெண்களுக்கு பாதுகாப்புனா எப்படி இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் உயர்கல்வி படிப்பாங்க? இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்டிமெண்ட்டாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விஜயனா வந்தால் தான் பெண்களை பாதுகாப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு 4-5 சம்பவம், ரொம்ப முக்கியமான சம்பவத்தை எடுத்து அதை விஜய் பேசுறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நடமாட முடியல அப்படின்னு பேசுவார், ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி. அடுத்து வந்து என்ன பண்ணுவாருன்னா பாஜக அந்த எடப்பாடி பேசுவார். வரிசையாக அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்க்குறோம். அதிமுக பிஜேபி ஏடிஎம்கே பேசுறத விட வந்து விஜய் பேசும்போது அது இன்னும் இதாவது. ஆமா, மக்கள் ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து யூடியூப்ல பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான சேனல்ல ஃபிளாஷ் நியூஸா போறதுக்கு எப்படி இருக்கும் அட்டென்ஷன்? இப்போ எடப்பாடி பேசுனா ஓவாச்சி மட்டும் ஒழுங்கான்னு கேட்பாங்க. பிஜேபினா நீ என்ன மற்ற மாநிலத்தில் கேட்பீங்க, விஜய் அப்படி கேட்க முடியாது. புதுசா வந்திருக்காருல்ல, அப்போ உண்மைதான் போல 4 பேர் சேர்ந்து ஒரு பையன் சொன்னா உண்மைதாங்க இருக்கும். அதை செஞ்சாங்க. அது ஒரு தலைமுறை இளைஞர்கள்ட்ட பெண்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அப்புறம் போதைப் பொருள் பழக்கம் அப்படின்னாங்க. போதைப் பொருள் பழக்கங்கிறது நீங்க உலகம் முழுவதும் ஆகி போச்சு, இந்தியா முழுவதும் பரவலா இருக்கு, அது கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கு, அது கல்ச்சர் மாறி போச்சு. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சதவீதம் அதிகமாயிருக்கு இல்லையா? இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்கு. அப்படி பார்க்கணும்ல. இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி சீரழிஞ்சு போய் கிடக்கு. இன்னைக்கு சாதாரண ஒரு வீட்டு நடுத்தர குடும்பத்தில் ஒரு சின்ன பார்ட்டினாலும் இருந்தால் கூட குடும்பத்தோட இன்னைக்கு அங்கே ஒரு ஆல்கஹால் பார்ட்டி இல்லாமல் இருக்கா? ஒரு குழந்தைக்கு பார்த்துட்டு அங்கே ஒரு பார்ட்டி. இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? ஆல்கஹாலையும் தாண்டி அதை கவர்மெண்ட்டே வைக்கிறாங்க. கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனம் தானே தொடர்ச்சியாக வைக்கும். ஆமாம், இது எங்கிறது வெளி மாநிலங்கள்லேருந்து வரப்போ யார் அதை கட்டுப்படுத்தணும்? ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பரவலாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதை கடமைப்படுத்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ மொத்த விஷயத்தில் நம்ம பெருமையாக பேசுகிறோம் இல்லையா? பெண்கள் பாதுகாப்புலேருந்து படிப்புலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லும்போது இந்த இடத்துல அதை கோட்டை விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, கோட்டை விட்டாங்கன்னு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை கவனம் செலுத்திருக்கலாம். அதை வந்து அவங்க எடுத்து முன்னாடி படுத்துறாங்க. அது கூட அவங்கள்ட்ட பெருசாக பிரச்சாரத்தை எடுப்படல. பெண்கள் பாதுகாப்புங்கிறத அவங்க பெருசாக கொண்டு போனாங்க. அதை நான் விஜயனா வந்தால் தான் மாற்றுவார், விஜயனா பண்ணுவார் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில் ஒரு
ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் எல்லாத்தையும் விட ஒரு சினிமா கவர்ச்சி, அவ்வளோதான். வேறு ஒன்றா மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவர் சினிமாவை பார்த்து அவரை பார்த்து கொண்டாடினவங்க. அவர் வந்து ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணார் விஜய். அவருடைய ஸ்பீச் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். எப்படி சினிமாவில் படத்தில் வந்து ஒரு வில்லன் ஒரு ஹீரோ இருப்பாரோ, இவர் ஹீரோ, அநீதிகளை காக்க வந்த ரட்சகன் தேவதூதர், திமுக வில்லன். இந்த வில்லனை இவர் அடித்து தோசம் பண்ணுவார். இது படத்தில் ஸ்கிரிப்டாக பார்க்குற ஒரு கிராஃப்ட். இதை விஜய் பண்ணார். விஜய் பண்ணி தான் இவ்வளோ இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருக்கு. அது கடைசியாக நந்தனத்தில் பேசலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே இருக்கும். கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்களா, படத்தோடைய கிளைமேக்ஸில் குற்ற மலையில் நான் உன்னை விட மாட்டேன், இந்த நான் எழுதி வச்சுக்க, அதே மாதிரி பேசுவோம். பதில் சொல்ல முடியாது, கரெக்டாக முடிய போகிற இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு சினிமாவுக்கு எழுதின ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு நாள் பேசணும், ஒரு ஆக்ரோஷமான பேச்சு, ஒரு ஃபைட்டோட படத்தை முடிப்போம் அப்படிங்கிறனால கிளைமேக்ஸில் முடிக்குது. இது பிளான் பண்ணி திட்டமிட்டே விஜய் எடுபட்டிருக்காது. அதான் அது எடுபட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளாக கன்வெர்ட் ஆயிருக்குங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம தமிழ்நாடை படித்த மாநிலம், அறிவார்ந்த மாநிலம், நாங்கள் வந்து மூத்த குடி, முன்னோர் குடி, அவன் வடக்கன் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறோம், இவனை பார்த்து கிண்டல் பண்ணுறோம், அவன் பாருங்க ஆந்திராவில் பாருங்கள் சினிமா பார்த்து ஓட்டு போட்டான், வடநாட்டில் பாருங்கள் ஒன்றும் வந்து வந்து அந்த 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 கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான், அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கான்னு கிண்டல் கேலி பண்ணிட்டு ஒரு சினிமாவை பார்த்து அதெல்லாம் உண்மைன்னு நம்பி அது மாதிரி நடந்துரும்னு நினச்சி ஒரு குறிப்பிட்ட சதவீதம், பெரிய சதவீதம் இங்கே ஓட்டு விழுந்துருக்குன்னா அது உண்மையிலேயே வருத்தமான விஷயம், கேவலமான விஷயம். இது தமிழ்நாட்டு ஒன்றும் இப்படி இது மாதிரி போச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குடும்பத்தில் யாருமே அரசியல் பேசுங்க. குடும்பத்தில் உட்காந்துட்டு கிரிக்கெட் பார்க்குறீங்க, குடும்பத்தில் உட்காந்துட்டு ஊருக்கெல்லாம் பேசுறீங்க. அந்த நடிகர் கல்யாணம், இந்த நடிகர் கல்யாணம், இந்த படம் என்ன, அந்த படம் என்ன, அந்த நடிகை என்ன குழந்தை வந்திருக்கா, இதெல்லாம் பேசுகிறாங்க. உனக்கான அரசியலே குடும்பத்தில் பேசுறதே இல்லை. உனக்கான அரசியலை நீ தெரிஞ்சு கொள்ளனா நீ அனாதை ஆயிடுவேன், அகதி ஆயிடுவேன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ குடும்பத்தில் ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன ஒரு 10 நாளாக ஒரு 6 மாதமாக பார்க்குறீங்க. என்ன டயரில் இருக்குது, அங்கே என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே சேர்ந்தால் வேலை கிடைக்குமா, பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு அலைன்ஸ் பார்க்குறதுக்கு 1000 பேர் ஏறி இறங்குறாங்க, 1000 வெப்சைட்டை பார்க்குறாங்க, அதாவது என் குடும்பத்தை கேட்குறாங்க. ஒரு கார் வாங்குறாங்கன்னா அந்த காரோட ரேட்டிங் பார்க்குறாங்க, வாங்கினவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் ஒரு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறோன்னு டிஸ்கஸே பண்ணுறது. குறைந்தபட்சம் தேர்தல் நேரத்தில் அந்த குடும்பத்தோடு உட்காந்து இந்த மாதிரி நமக்கு யாருக்கு போடலான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஒரு டிஸ்கஷனே இல்லையே. ஃபோனே உட்காந்து ஓடிட்டு இருக்கான், ஃபோனில் பார்க்குறான், அந்த படத்தில் அடிச்சு தோசை பண்ணிட்டாரு, அதே மாதிரி திமுக காலி பண்ணிட்டாரு, ஒரு போட்டு ஓட்ட. எது ஆபத்தான ஒரு அரசியல் இல்லையா அது? இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு? இன்னைக்கு நம்மளுடைய உரிமைகள் ஒன்றுனா பறிபோயிட்டு, உலக அளவில் பொருளாதார நெருக்கடி. இதை சமாளிக்கிறது யார்? இப்போ இந்த தேர்தல் நேரத்துக்கு கூட ஒரு டீலிமிட்டேஷன் வந்துச்சு. டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுடைய குரலே அங்கே கேட்காது, ஒட்டுமொத்தமாக நம்ம முடிச்சு விட்டுப்பான் தான். இந்தியாவில் ஒரு இனம் வந்து அகதியாக இருந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி, அகிலேஷ் யாதவ் அதுக்கு ஓட்டு போட்டார். உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் செய்யக்கூடிய அகிலேஷ் யாதவ் ஓட்டு போடுறாரு. அகிலேஷ் யாதவ் அரசியல் செய்ய உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட 50 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனால் 38 எம்பியை இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக வாக்களித்தார். ஏன்னா இந்தியா பன்முகத்தன்மை உள்ள நாடு. இது வந்து ஒரு பக்கம் வளர்ந்து ஒரு பக்கம் தாழ்ந்து போச்சுன்னா அது வளர்ச்சியாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், அவங்களுடைய உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஆயிரும்னு இன்றைக்கி அவர் ஓட்டு போட்டார். இங்கே இருக்கிற கட்சி என்ன பண்ணாங்க, விஜய் அதை பற்றி பேசினாரா? ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்து வச்சார். அப்போ பிரச்சனைகளை பேசுறது இல்லை. ஆனால் வந்து ஒரு ஹீரோயிசத்தை காமிச்சு இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தமிழ்நாடு இன்றைக்கி என்ன ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியல. உண்மையிலேயே பெரிய வேதனையாக இருக்குது. இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு போட்டுருக்குறாங்க அப்படின்னு ஒன்றும் முடிவு வரல. ஒரு கணிப்பு நம்ம அங்கங்கே கேட்குறோம், அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட கேட்குறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம். அப்படிங்கும் போது பூத்தில் உட்காந்துருந்தவங்கள்ட்ட கேட்குறப்ப ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு வருது. ஓட்டு வாங்கியிருக்காரு பெரிய அளவில், ஆனால் யார் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத யார் ஓட்டு வாங்கியிருக்காரு அது நமக்கு வந்து ஓரளவுக்கு மேஜராக அதிமுக ஓட்டை தான் வாங்கியிருக்காரு. இவர் அரசியல் எப்பயுமே நீங்கள் அதையும் நல்லா கேள்வி தான். யார் ஓட்டை வாங்கியிருக்காருன்னா அதிமுக ஓட்டை வாங்கியிருக்காரு. அதிமுக ஓட்டை இவர் எப்படி வாங்கினாரு, ஏன் வாங்கினாரு அப்படின்னா, அதிமுகவுக்கு நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், விஜய்க்கு நான் ஓட்டு ஏன் போடணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க விஜய்க்கு. அது வந்து அவங்க வந்து இஷ்யூ பேஸில் ஓட்டு போடல, அவங்க சினிமா பேஸில் ஓட்டு போட்டிருக்காங்க. இஷ்யூ பேஸில் திமுக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன் எப்படி விஜய் கன்வெர்ட் ஆகும்? திமுக பேசின அரசியல் விஜய் பேசினாரா இல்லை, பாஜக எதிர்ப்பு பேசினாரா இல்லை, மாநில உரிமை பேசினாரா இல்லை, இஷ்யூ பேசினாரா இல்லை, அப்புறம் எப்படி நான் திமுக போடுவேன்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு அவனுக்கு அந்த இஷ்யூவே தெரியாது. அவன் சினிமா பார்த்துருக்கான், சினிமா நடந்தவன் ஓட்டு போட்டான். இப்போ இஷ்யூ பேஸில் ஓட்டு போட்டவங்க அவங்களுக்கு தேவை ஜனநாயகம் படம் வரல, அது காரணம் திமுக தான் ஓட்டு போடு முடக்கிட்டாங்க, கிளி வச்சுட்டாங்க, அதான் காரணம். இப்போ திமுக போக முடியலையா பஸ்ஸுக்கு காரணம் வந்து திமுக தான் போடு ஓட்டா. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவுக்கு அந்த யோசிச்சு ஒரு வலுவான கூட்டணியோடு இருந்தால் தான் தமிழ்நாடு காப்பாற்ற முடியும்னு ஓட்டு போட்டவங்க விஜய்க்கு போட மாட்டான். ஏன் போட மாட்டான்? விஜய் அந்த அரசியலை பண்ணல. விஜய் பண்ண அரசியல் என்னன்னா அதிமுக அரசியல். அதிமுகவை ரசிகமன பண்ண உருவான கட்சி தான், எம்ஜிஆரை பார்த்து உருவான கட்சி தான்.
இப்போ அந்த கட்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கைலாம் ஒன்றும் பெருசாக வேறுபாடெல்லாம் கிடையாது. அண்ணாவும் பெரியார் தான் கொள்கை. இப்போ என்னன்னா எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குள்ள பிரச்சனைகள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதிமுகவுக்கு பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு தான். அவங்களுக்கு எதை பற்றியுமே கிடையாது. கருணாநிதி வரக்கூடாது, உதயசூரியன் வரக்கூடாது, உலகத்திலே தீய சக்தி திமுக தான். எம்ஜிஆர் அப்படி ஒரு அரசியலே அவங்க கட்டமைச்சு வச்சிருந்தார். எம்ஜிஆர் நான் என்ன சொன்னாலும் கேளுங்க, திமுக தான் எதிரி அப்படின்னு ஒரு அரசியலே கட்டமைச்சு வச்சிருந்தார். இப்போ எடப்பாடியோ ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அந்த அரசியலை பண்ணாங்க. கருணாநிதி கட்சியில் இருக்கிற ஆட்டையா பேசினா உடனே கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க, தீய சக்தி கருணாநிதிம்பாங்க அப்படின்னு தொடர்ந்து திமுக எதிர்ப்பை எம்ஜிஆர் பண்ண மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. எடப்பாடி அந்த எதிர்ப்பில் கொஞ்சம் சுணக்கமாயிறாரு, அந்த அளவுக்கு வீரியமாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு சோர்வாக இருக்காங்க. அப்போ அந்த நேரங்கள் நிர்வாகிகள் வெளியேறாங்க, தொடர் தோல்வி, ஒரு வலிமையான தலைவர் இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிருந்தவங்களுக்கு அதே திமுக எதிர்ப்பை விஜய் கையில் எடுக்கிறார். திமுகவே அப்படின்னு ஆஹா தீய சக்தியே தக்கன்னு எம்ஜிஆர் மாதிரியே மின்றாரையா போடியா அப்படின்னு அங்கே போயிட்டானுங்க. அதிமுக போனதுக்கு காரணங்க. அப்புறம் ஒன்னொன்று ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை மெயின்டைன் பண்ணுவாங்க அதிமுக. பார்த்தீங்கன்னா ஆடு கோழி பள்ளியிட தடை, மத மாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை வந்து அதுக்கு வந்து திருப்பி வந்து வாபஸ் வாங்கணும்னு வச்சுங்க, அந்த இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பாஜக அரசியலில் கொஞ்சம் அவங்க அதெல்லாம் வந்து விஜய் பண்ணார். பாஜக பெருசாக அட்டாக் பண்ணுறதில்ல, இஷ்யூ பேசுறதில்ல, திமுக எதிர்ப்பு தான். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பெருமளவு வாக்கு அதிமுக கழிப்பிருக்காரு. திமுகவிலையும் போயிருக்கு, ஒரு சிறு சேதாரம் திமுகவுக்கு, பெரும் சேதாரம் அதிமுகவுக்கு. ரிசல்ட் வந்ததுக்கு பாருங்க, அதிமுக எந்த அளவுக்கு சேதாரம் ஆயிருக்குன்னு நம்ம அந்த டீட்டெயிலோட எடுத்து பேசலாம். அதில் பல தொகுதிகளில் ரெண்டாவது தாவேக தான் வர வாய்ப்பு, பல தொகுதிகளில் தாவேக ரெண்டாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக பல தொகுதியில் மூணாவது போறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு இந்த என்ன சொல்ற இந்த கூமுட்டையில வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்க அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க ஆரம்பத்திலேயே அவனை கட் பண்ணியிருக்கணும். நான் நிறைய விவாதங்களுக்கு போறேன், இந்த மாதிரி மக்கள் அரங்கத்துக்கு போற இடத்துல சொல்றேன், பேசுற அதிமுக அரசியலையா உங்களுக்கு தான் ஆப்பு வைக்க போறாங்க அப்படின்னு. இல்ல அவங்க திமுகவை திட்டுறாருன்னு சந்தோஷப்படுறாங்க, கடைசியில வச்சா ஆப்பு அதிமுகவுக்கு. இப்ப ரிசல்ட் வந்த பிறகு தெரியும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்காரு, ஒரு சிறிய சேதாரத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்காரு. அதில் மிரிய சிறிய சேதாரத்தை நாம் தமிழருக்கு ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த 20%ங்கிறது எப்பயுமே விழுகாத ஓட்டு தான். அந்த ஓட்டை வாங்கியிருக்காரு, கூட ஒரு 10% 5% எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. திமுக கொஞ்சம் காலி பண்ணியிருக்காரு, அதிமுக பெருமளவு காலி பண்ணியிருக்காரு. இந்த நம்பர்ஸ் கூடுமா ஒன்னும் பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இல்லை யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத வாய்ப்பு அப்படிலாம் வராது. வாய்ப்பு நிறைய பேர் ஊட்டிட்டு இருக்காங்க, தொங்கு வரப்போது ஹங்கு வரப்போதுன்னு இருக்காங்க. வரும் வராமலும் இருக்கலாம், வரும் வந்தும் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டிட்டு ஒன்றுமே நடக்காது. 35% வச்சிருக்கவங்க வின் பண்ணுவாங்க, 25% 20 வச்சிருக்கவங்க 2வது 3வது இடத்துல இருப்பாங்க. இதில் என்னென்ன நெட்டு வரப்போ சில இடங்களில் மார்ஜின் கம்மியாகும். 1000 ஓட்டில் ஜெயிக்கலாம், 2000 ஓட்டில் ஜெயிக்கலாம். போன மாதிரி 40 தொகுதியில் வெறும் 1500 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எப்பயுமே நடக்கிறது தான். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு தொகுதியில் ஒருத்தருக்கு வாக்களிக்கணும்னா மொத்தம் போய் வாக்களிச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் போட்டுருக்காங்க. பெருசாலாம் வந்து இப்போ இவ்வளவு டிவிக்கே ஃபேக்டர் இருந்தாலும் கூட சில தொகுதிகளில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்குள்ள கேண்டிடேட் கன்மார் நிற்கிறாரு அதிமுக திமுகவில். அவங்கள ஒன்றுமே டச்சே பண்ண முடியலையே. குமாரபாளையத்தில் அந்த தங்கமணியாக இருக்கட்டும், ஆத்தூரில் ஐ பெரியசாமியாக இருக்கட்டும், இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை ஃபேக்டர் எத்தனை அலை வந்தாலும் அவங்க கன்மார் இருக்கிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஒரு அதிமுக இருக்கக்கூடிய பெருந்தலைகள், திமுக இருக்கக்கூடிய பெருந்தலைகளை தாண்டி லோக்கல் இஷ்யூ, கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸு, கட்சிக்கான ஓட் பேங்க்கு, இதெல்லாம் தாண்டி விஜய் வரணும். ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்க உள்ள பெட்டிக்குள்ளன்னு தெரியல. இப்போ வரைக்கும் 25% ரூரல், 30% சிட்டியில் வாங்கியிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி 30% கிட்ட வாங்கிட்டாலுமே ஒரு வேளை வந்து விஜய் எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகலைன்னா தேர்தலுக்கு அப்புறம் விஜயோட அரசியல் என்னவா இருக்கும்? அரசியல் என்னன்னா அடுத்து ரெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு. அடுத்த படம் கேட்டுட்டு இருப்பாரு. அடுத்த படம் கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்கா சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு வாங்கினா எல்லாத்துக்கும் நஷ்டம், அதனால் அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணணும். அதுக்காக காம்பன்சேஷனுக்கு ஒரு படம் பண்ணி தராரு. அந்த டேரக்டர் கதை தான் சொல்கிறாங்க. இல்லை அவர் அரசியலில் அவர் வெற்றி பெற்றாலுமே அந்த படம் பண்ணுறாரு, அது உறுதி. ஒரு படம் நடிச்சு கொடுக்குறாரு, இந்த கம்பெனிக்கு படம் பண்ணுறாரு. அட்லி கிடையாது, அட்லிலாம் வந்து அடுத்த வருஷம் கடைசி வரைக்கும் டேட் வச்சிருக்காரு அந்த படம். வேற யாரோ ஒரு நெல்சனுடைய உதவியாளர் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் அவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கதை கேட்டு ஓகே பண்ணி வச்சிருக்காருன்றாங்க. அவரை வைத்து ஒரு படம் பண்ணுவார். அப்புறம் வந்துட்டு அந்த வழக்கு முடிஞ்சவொடனே திருமணம் பண்ணுவார் லீகலாக. அப்புறம் ரெஸ்ட் எடுப்பார். அப்புறம் 2029 தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து திருப்பி அரசியல் பண்ணுவார். அவ்வளோதான் அவருடைய அரசியல் செயல்பாடுகளாக இருக்கும். ஒருவேளை நம்ம நினைக்காத மாதிரி ஒரு பெரிய புரட்சி மாற்றம்லாம் ஏற்பட்டு வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா
அவர் அரசியல் எப்படி பண்றாருங்கிறத பார்த்து அப்புறம் விமர்சனம் பண்ணலாம். இதில் என்ன காமெடினா ஜனநாயக கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நெல்சனும் லோகேஷ் கனகராஜ் மாற்று வருமானு கேட்பாங்க. கடைசியில் 2 பேரும் ஓட்டே போடல. அது நிறைய பேர் அதில் என்னன்னா பெரிய காமெடி என்னன்னா, இந்த 17 லட்சம் புது ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அதில் பாதி பேர் ஓட்டே போடலைங்க. நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அன்னைக்கு போலிங் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. விஜயை பார்க்க வர்றப்ப எவ்வளோ உற்சாகம் வந்தாங்க, தோளில் அந்த துண்டை போட்டுட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் பார்த்தாங்க. ஆனால் ஓட்டு போகிற அன்னைக்கு அப்படி யாராவது பார்த்தீங்களா? ஏன்னா ரீல்ஸ் போட முடியாது, உள்ள போய் ரீல்ஸ் ரோட்லேயே போட முடியல. சரி, பூத்துக்கு வெளில போடுறா ஒரு ரீலை போட்டு விட்டியா, அங்கே எவனுமே காணும். ஏன்னா அதில் பாதி பேர் ஓட்டே போடல, பாதி பேருக்கு ஓட்டு இல்லை. அதனால வந்து நெல்சனாக இருக்கட்டும், நம்ம லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், அவங்க வந்து ஏதாவது வெளிநாட்டில் பிஸியாக இருந்திருக்கலாம், ஓட்டு போடாமல் இருக்கலாம். எப்படியாவது நம்ம போட்டாரு, நம்ம போடாட்டி விஜய் ஜெயிச்சு நினைச்சிருக்கலாம். அவங்க நம்ம போடல, நீ தமிழ்நாடே விஜய் பண்ணதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க போடாமல் இருக்காங்க. விஜய் நல்ல விஜய் போட்டாரு, அந்த அளவுக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி. 2026 தேர்தல் ரொம்ப பல விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.